பெண்களுக்காக பெண்கள்கிட்ட போய் கேட்டோன்னு வச்சுக்கிங்களேன், இவங்க கணவர் என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு கேட்டோன்னா, பெரிய பெரிய பதவிகளையும் பெரிய பெரிய அலுவலகங்களில் வேலை செய்கிறதையும் பெருமையாக கூட சொல்லுவாங்க. பெருமையாக சொல்லுவாங்க. அது தானும் அந்தளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் விட்டுருவோம். ஆனால் குறைந்த படிப்பில் குறைவான மதிப்பு உள்ள வேலைகள் அப்படின்னா இந்த கடைகளில் வேலை செய்கிறவங்க, நல்லா படிச்சிருக்காங்க. ஆனால் நிறைய படித்தவங்க மீன் கடை, இறைச்சி கடைகள், அப்புறம் இந்த இந்த சாக்கடைகளில் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பணிகளை செய்கிறவங்களையெல்லாம் பார்க்குறப்போ கையெழுத்து கும்பிடணும் போல் இருக்குது. ஒரு நிமிஷம் நம்ம அந்த ஒரு சந்தையாகவே இருக்கட்டும், அந்த சந்தைக்குள்ளே காய்கறி சந்தையாகவே இருக்கட்டுமே, அதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டு வரோம், ஒரு மீன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் உள்ளே போயிட்டு வரோன்னா ஒரு 5-10 நிமிஷம் தான் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுது. அதில் உள்ள ஸ்மெல்லு, அதுலேருந்து கையை விட்டு வீட்டிலே சமைக்கிறோம், அந்த கையில் உள்ள அந்த ஸ்மெல்லெல்லாம் போகவே மாட்டேங்குது. அதுவே நமக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதிலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துட்டு அதுக்குள்ளேயே மூழ்கி போயிட்டு வர்றவங்க, அந்த மனிதர்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம எல்லாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்ப்பா. எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் அந்த பணியை விட்டு வரப்போ அவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் அடிக்டாக இருப்பாங்க. மேபி அந்த ஸ்மெல்லேருந்து வர்றதுக்கு அப்படி கூட இருக்கலாம். அதனால் அடிமட்ட தொழில் செய்கிற அவங்களை எல்லாம் நீங்கள் அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே அவங்கள நல்லா அனுசரிச்சுப்போங்க. அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. இல்லை, அதே வேலைகளில் பெண்களும் சேர்ந்து செய்கிறாங்க. பெண்களுமே இப்போ மார்க்கெட்டில் எல்லாம் இருக்காங்க. அந்த ஒரு காய் அழுகி போனால் வீட்டில் உட்காந்து வச்சுக்க முடியுதா? இதே மார்க்கெட்டில் அதே அவங்க டிஸ்போஸ் பண்ணுறது, போக்குவரத்து, இதெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. அது எத்தனை அந்த பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசாதீங்க. அவங்க தப்பே பண்ணாலும் அதை பொறுமையாக சொல்லுங்கள். அப்புறம் அவங்களுக்கு ஒரு தெய்வ பக்தியை, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு தெய்வ பக்தி இருந்தால் அவங்க வர்றப்ப வீட்டில் அந்த பக்தி மனம், அந்த ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க. அது அவங்க வாழ்க்கைக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உள்ள மனிதர்களோடையும் மனுஷங்களோடையும் அனுசரித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு உண்மையிலேயே உயர்ந்த மனசு. உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி. இதெல்லாம் இந்த வயசில் தான் எனக்கு புரியுதா அப்படின்னா, உண்மையிலே அப்போல்லாம் நம்ம சும்மா சாதாரணமாக மீன் மார்க்கெட் போகிறோம், சும்மா எல்லாம் குப்பலில் வர்றாங்க செய்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்துட்டோம். ஆனால் இந்த வயசில் தான் அது உண்மையிலே புரியுது. அது எவ்வளோ உன்னதமான ஒரு வேலை. அந்த வேலையை செய்கிறப்ப நாமளும் அதெல்லாம் செய்கிறப்ப தான் அதோட மதிப்பு மரியாதை புரியுது. நன்றி.